ஆ பெரியவா சரணம். நம்ம வந்து முக்கியமான பக்தர்களை பார்த்துட்டே வரச்சே, ஆ, மடத்துக்குன்னு பல வருஷம் கைங்கரியம் பண்ணவால நம்ம ட்ரிபியூட் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் சொல்லணும்னா நிறையா ஹைதராபாத் கிருஷ்ணமூர்த்தி மாமான்னு ஒரு டிவோட்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி மாமா இப்போ நம்மளோட இருக்கிற அவார்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பிரிகேடியர் ஸ்ரீதரன் மாமாவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பிரதோஷ மாமா ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேரை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதே வரிசையில் இன்னைக்கு ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி மாமா அவள் ஆல்ரெடி ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். அவள் திருவண்ணாமலையில் இப்போ இருக்கார். அதை சம்மந்தமாக அவள் சின்ன வயசுலேருந்து அவள் அனுபவங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காள் மகாபிரிவாவோட. இன்னைக்கு முக்கியமாக புது பிரிவாவை பற்றி நிறையா விட்டு போன அனுபவங்கள்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறா. அதை தவிர மகாபிரிவாதும் சில 2-3 இன்சிடென்ட்ஸ் இருக்குது விட்டு போனது. அதை மாமா வந்து இன்னைக்கு சொல்ல போகிறோம். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு எல்லாம் பார்க்க போகிறோம். மாமா, டைம் கொடுத்ததுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம். நம்ம எந்த பெரிய குரு பரம்பரை இருக்கு நமக்கு பல பேருக்கு தெரியாது. இது பெரிய ஓஷன். இந்த ஓஷன்ல நாம எல்லாரும் பங்கு பெறத்துக்கோசரம் அனுகிரகம் பண்ணுவா பெரியவாக்கள். காஞ்சி மகாபெரிவாளை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். புதுப்பெரிவா, பாலப்பெரிவா, இப்ப வந்திருக்க புதுசா வந்திருக்க பெரியவா, 4 பேரோட பாக்கியமும் கிடைக்கிற பெருமை எனக்கு கிடைச்சது. அவ பண்ற சந்திரமௌலீஸ்வர பூஜை அதை கண்டு அனுபவிச்சு அதனால பயன்பெற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. பார்வதி பரமேஸ்வரர் தான் நமக்கு தாயார் தந்தைகள். அருள் நிறைவான அமுத கடலே அப்படின்னு அருணாச்சலத்தை பார்த்து பகவான் ரமணர் பிரார்த்தனை பண்றார். அந்த கடல் ரொம்ப பெருசு. அது பார்க்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வரும், பக்தி வரும். சின்ன வயசுல எங்க அப்பா சொல்லிருக்கான், கடலூர்ல எங்க தாத்தா போனப்போ கடலை பார்த்துட்டு சமுத்திரராஜா நமகான்னு சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். அது சாதாரண உப்பு கடல். அமுத கடல்லாம் நீங்க எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த கடலை அணுகிறதுக்கே நாமெல்லாம் யோஜனை பண்ணுவோம். அதில் இருக்கிற அமுதத்தை பருகிறதுக்கு நாமெல்லாம் ரொம்ப யோஜனை பண்ணுவோம், சங்கடிப்படுவோம். அந்த அமுதத்தை தங்களோட திருக்கரங்களால் எடுத்து நமக்கு ஊட்டி விட்டுவா பெரியவா. மகா பெரியவா, புது பெரியவா, பால பெரியவா, இளைய பெரியவா. அவெல்லாம் நமக்கு அமுதம் போரும் அப்படின்னு சொன்னா கூட அவ இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாயினும் சிறந்து நமக்கு பறிந்து நமக்கு ஊட்டி கொடுத்துருப்பா. அவ அந்த பரம்பரை நம்ம பரம்பரை. அது நம்ம நிறைய பேருக்கு அது புரியுறது இல்லை. பகுஜன சுகாய பகுஜன ஹிதாய. பெரும்பாலான மக்கள் நன்மை பெறத்துக்கோசரம், சுகம் பெறத்துக்கோசரம் அவ்வளவு உழைச்சுட்டு இருக்கான். They sacrifice their whole life for the benefit of the community at large. Not only Hindus, not only people belong to a particular religion, everybody, universally, they are respected all over the place, all over the time. அதுக்கு வழிவகுத்து கொடுத்தவா நம்ம குரு பரம்பரத்துல சேர்ந்தவா. அதுல புதுப்பெரிவாள அவர் கூட பழகிற பாக்கியம் எனக்கு நான் கல்லூரி காலத்துல கிடைச்சது. நான் திருச்சியில படிச்சுட்டு இருக்கும்போது தினம் சாயங்காலம், எஸ்பெஷலி ஹாலிடேஸ்ல, சாட்டர்டே சண்டே விரும்பினால நடந்தே ஸ்ரீரங்கம் திருவானக்காவல் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அப்படி திருவானக்காவல் போகும்போது புதுப்பெரிவா மகாபெரிவா கிட்ட பாடம் கத்துன்னு இருந்தா. ஸ்ரீமடம் பக்கத்துலயே இருக்கும், பெரிய மடம், ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த மடத்துலேருந்து பெரியவா 2 பேரும் வருவா, கூட நாங்க வருவோம், 2 தரிசனம் பண்ணுவோம். மகாபெரிவா எல்லாருக்கும் கோவிலை பத்தி சொல்லி வச்சுட்டு இருப்பா. அப்போ சத் குரு சத் சிஷ்யன் அவ 2 பேர் எப்படி இருக்கணும்ன்றது பெரியவாளை பார்த்து கத்துக்கணும். புது பெரியவா எப்படியும் புரிஞ்ச தன்மையோடு தான் போவார். பெரியவா கூட ஒரு 5-6 அடி தள்ளி தான் போவார். நாங்களாம் பின்னாடி போவோம். மகாபெரிவா சொல்லிட்டா அவர் சங்கர இதயத்தை சொல்லும்போது பெரியவா சங்கராச்சாரிய வரும்போது 6000 சிஷ்யர்கள் அவர் கூட வந்தாலாம் அப்படின்னு பெரியவாள் சொல்லுவார். வயசான காலத்துல கூட அது சங்கர விஜயத்தை கோட் பண்ண பெரியவா. அதில் எங்களுக்கு எல்லாம் பொருள் எடுத்து போவாங்க கேட்டோம்னாக்க. அதே போல பெரியவா பின்னாடி அவ்வளவு பேர் வருவோம். நாங்கெல்லாம் சிஷ்யர்கள்.
எங்களுக்கு தலைவரா பொது பிரிவா போயிட்டு இருப்பான். நிமிந்து கூட பார்க்க மாட்டேன். நம்ம ஸ்ரீமத் பாகவதம் பாரத் எல்லாம் பாகவதம் படிச்சிருக்கோம். திலீப மகாராஜா கதை இருக்கும். நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு காமதேவனுடைய குழந்தை. அந்த குழந்தைய எப்படி கண்ணும் கருத்துமா திலீப மகாராஜா பார்த்துருந்தா அப்படின்னு அது காளிதாசன் சொல்றாரு. இந்த நந்தினி போகும்போது பின்னாடி இவர் போவாராம், நந்தினி படுத்துருந்தா இவர் பின்னாடி நிற்பாராம், அது சாப்பிட்டா இவர் போல சாப்பிடுவாராம். அதே போல பக்தி ஸ்ரத்த, அந்த பக்தியும் ஸ்ரத்தையும் பொது பேரவளை பார்த்து தான் கத்துக்கணும். நம்ம குறிஞ்சு தலை நிமிராம அப்படின்னு சொல்லுவோம். அதே போல குறிஞ்சு தலை நிமிராம போயிட்டேதான் இருப்பாரு அவரு. பெரியவர் எது சொன்னாலும் அடக்கமா கேட்பார். அதே போல அந்த காலத்துல மகாபெரிவா பூஜை பண்றது அது பாக்குறதுக்கே அந்த காலத்துல 1000 கண் வேணும். அது ஒண்ணும் எக்ஸாஜரேஷன் ஒண்ணும் கிடையாது, பார்த்திருக்கோம். பெரியவா பூஜை பண்ணும்போது ஒரு அசைவும் இட் வில் பி a lesson to each one of us. தோள் கண்டார் தோளை கண்டான்ற மாதிரி பெரியவா கையால் புஷ்பத்தை எடுத்து போடுறது, அவர் கண்கள் இருக்கிற அந்த பக்தி, இதை முடிச்சுட்டு பெரியவா பிரதட்சணம் பண்ணி வருவா. அதுக்கு பின்னாடி மகா பெரியவா தண்டத்தோடு நிக்கிறது பார்க்கணும். நாம அது பார்த்தாலே நமக்கு மயிர்கூச்சி எடுத்து போயிடும். அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையா நின்றுட்டு இருப்பாரு அவரு. பெரியவா வந்து வந்தனம் பண்ணதுக்கு அப்புறம் இவரு தண்டத்தோட வந்து வந்தனம் பண்ணுவார். அந்த காட்சியெல்லாம் நிறைய தரம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி பெரியவாரை போய் பார்த்துட்டு இருப்போம், தரிசனம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ ஒரு தடவை நான் சொன்னேன் பெரியவா கிட்ட, விழுப்புரத்துல நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம், பெரியவா கிரகத்துக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கோம், அது கொஞ்சம் விசாலமா கட்டினா சௌகரியமா இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். நீயே போய் கேள, பெரியவர் தான் சொல்லுவாரு, பெரியவர் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியலையே அப்படின்னாரு. நான் ஒரு தினம் பெரியவா கூட தரிசனம் பண்ணும்போது பெரியவா கிட்ட இது போல ஸ்ரீமடத்தை கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னு. பெரியவா கொஞ்ச நாள் பேசாம இருந்தா. என்ன பண்றதா உத்தேசம் அப்படின்னு கேட்டாரு. நாங்க ஒரு 3 மாடி கட்டலான்னு பாக்குறோம். ஏன்னா நிறைய பேர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பாக்குறதுக்கு வரா, பெரியவா 2 பேரும் தரிசனம் பண்றதுக்கு வரா. ஆனா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பாக்குற மாதிரி விசாலமான ஒரு கால் ஒண்ணு கட்டணும். அப்புறம் பெரியவா 3 பேரும் தங்கி இருக்கிறது மாதிரி தனித்தனியா விசிராந்திக்கோசரம் ஒரு ரூமு, அந்த ரூமை ஒட்டி கொஞ்சம் இடம் வருவா பெரியவா பாக்குற மாதிரி. அதுக்கப்புறம் மேல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், அப்புறம் ஒரு கோபுரம் ஸ்ரீமடத்துல கஞ்சிபுரத்துல இருக்கிற மாதிரியோ இல்ல காலடியில இருக்கிற மாதிரியோ ஒரு கோபுரம் மாதிரி ஒண்ணு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேத அத்தியனத்துக்கு பூஸ்பர்ஷம் வேணும். அதனால நீங்க வேத பாடசாலையை கீழே தான் வச்சுக்கணும் அப்படின்னா பெரிய பர்மிஷன் கொடுத்தா அர்த்தம். சந்தோஷம். அப்ரூவ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட். ரொம்ப சந்தோஷமா பெரியவா கிட்ட போய் இப்போ பெரியவா அப்ரூவ் பண்ணிட்டா 3 மாடி கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் பெரியவா அனுகிறதுக்கு 2 பேரும் 2 பொது பிரிவானும் சரி பால பிரிவானும் சரி, அவ வந்தா தங்க கைன்னு சொல்லிருக்கோம் இல்லையா, அது எது தொடக்கூட வேண்டாம், நினைச்சாலே போறது உடனே வந்துடும். அது 3 பில்டிங்கும் வந்துடுச்சு, 3 டயர்ல வந்துடுச்சு, 3 பெரியவானும் வந்திருக்கான். அங்க வந்து நாங்க தரிசனம் பண்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4 நகரம், முக்கியமான நகரம். அது வந்து சிதம்பரம், திருவாரூர், திருவண்ணாமலை, 4 நகரம். அப்புறம் காஞ்சிபுரம் வந்தது. விழுப்புரம் நான் சின்ன வயசுல இருந்து போயிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்டா இருக்கும்போது படிச்சிருக்கேன். இங்க அண்ணா அங்க வேலை பண்ணிருக்கார், அப்பா அங்க வேலை பண்ணிருக்கார், மாமா ஒரு பக்கத்துல இருக்கு. நிறைய தடவை நான் 3-4 வயசுல இருந்து போயிட்டு இருக்கேன். அப்புறம் சர்வீஸ் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய தடவை போயிருக்கேன். இங்க விழுப்புரம் ஒரு சின்ன நகரம், ஒரு பெரிய கிராமம் அப்படிதான் சொல்லலாம். அப்ப வந்து மீட்டர் கேஜ் 5 டைரக்ஷன்ல இருந்து ட்ரெயின்ஸ் வரும். பெரிய ஸ்கூல் விழுப்புரத்துல இந்த பிராந்தியத்துல ஸ்கூல் பெருசுன்னு முனிசிபல் ஸ்கூல் பண்ண பெருசு. கிட்டத்தட்ட 2000 பசங்க படிச்சுட்டு இருப்பா. 5 டைரக்ஷன்ல இருந்து ட்ரெயின் வரும் காத்தால. அதுதான் பசங்க எல்லாம் ஜெயன்னு வந்துட்டு நாங்களும் அதுல தான் போயிட்டு இருப்போம். 5 டைரக்ஷன்ல போகும். அதே போல 5 டைரக்ஷன்ல இருந்து குட்ஸ் வேகன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் பிரிச்சு வேற ஒரு டைரக்ஷன் போனா பெரிய யார்டு ஒன்று இருக்கும், பெரிய குட்ஸ் யார்டு, ஸ்டீம் என்ஜின், பெரிய ஸ்டீம் என்ஜின், அது மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்டாஃப். அந்த ஸ்டீம் லொகேஷன் தான் பொதுப்பெரியவருடைய தகப்பனார் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். நாங்க எல்லாம் நினைச்சோம் மீட்டர் கேஜ் பிராட் கேஜ் ஆச்சுனாக்க விழுப்புரத்தோட இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா விழுப்புரம் இப்ப பெரிய ஊரா போயிட்டது. காரணம் என்னன்னா,
பெரியவா ஜனிச்ச இடம், புது பெரியவா அங்க நடந்த பூமி அது. அது தவிர வேற ஒண்ணும் விழுப்புரத்துக்கு குவாலிபிகேஷன் கிடையாது இவ்வளவு பெருசா போறதுக்கு. எனக்கு என்ன குவாலிபிகேஷன் பெரியவாளை பத்தி பேசுறதுக்கு அறிகுறி என்னன்னா, பெரியவா சுவாசிச்ச காத்தையே நானும் சுவாசிச்சிருக்கேன். பெரியவா ஸ்பரிசித்த பூமியில நான் நடந்திருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப வருஷம் நடந்திருக்கேன். அதனால்தான் விழுப்புரம் இவ்வளவு பெருசா போச்சு. நகரேஷ காஞ்சி மாதிரி ஆகலைன்னா கூட விழுப்புரம் வந்து இப்ப பெரிய நகரமா மாறுறதுக்கு காரணம் என்னன்னாக்க, பெரியவாளுடைய ஜனனம், புது பெரியவா அங்க வாசல் செஞ்சது, அது ரெண்டு தான் இப்ப பெருசா ஆகிட்டு வருது. பெரியவா கூட நிறைய தடவை நாங்க போயிட்டு இருக்கோம். பெரியவாளுடைய சௌலபியம், அவருடைய கருணை, அபார கருணை, அபார கருணா செஞ்சோன்னு மகா பெரியவாளை பற்றி சொல்லிருக்கா. அதுல கொஞ்சம் தான் குறைஞ்சுவா என் புது பெரியவா. யார் பார்த்தாலும் கருணை. யாராவது கஷ்டப்பட்டாள்னாக்கா அவர் மனசுல அதை பத்தி நிறைய தடவை இருக்குன்னு மனசுல உடனே அவர் முகத்திலேயே தெரியும், காமாட்சி காமாட்சி அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுப்பார். அதே போல யாருக்கா சந்தோஷம் அப்படின்னாக்கா அவர் முகத்துல சந்தோஷம் வரும். ஆனா அவர் ஸ்தித பிரஜன் அப்படின்ற மாதிரி துக்கேஷு அனிஷ்டிக்கின மகனா சுகேஷு விகதஸ்பரகா பீத ராக பயக்ரோதா. பெரியவாளுக்கு அசூயன்றதே கிடையாது, கோவன்றதே கிடையாது, யாரை பத்தியும் துவேஷிக்கிறதும் கிடையாது. அவர் பின்னாடி சொல்ல போறோம், நிறைய கஷ்டம் கொடுமைகள், யாரும் கனவுல கூட பார்க்க முடியாத கொடுமை நம்ம ஆச்சாரியாளுக்கு நடந்திருக்கு. அப்படி நடந்தா கூட யார் மேலும் துவேஷமே இல்லை அவருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரிதான் பார்த்தாரு, யார் பத்தியும் தவறா ஒண்ணும் சொன்னதே கிடையாது, பேசுனது கிடையாது, அதே கண்ணுகளோட தான் இருந்தாரு. அவர் சில சிக்கலான சிச்சுவேஷன்ல எப்படி அதை தீர்த்து வச்சா அப்படின்னு ரெண்டு சமாச்சாரத்தை உங்களுக்கு இது கூட தொடர்பு கொண்டதுதான் இது. ராஜகோபால சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடந்தது. 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ பிரபலமான குடும்பம் ஒண்ணு அரசியல தொடர்பு கொண்டது. ஆனா நிர்வாகத்துல அதுக்கும் சம்மதமே கிடையாது. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லுங்க இல்லையா, அது போல ஒரு சிஸ்டம். அந்த ராஜகோபால சுவாமி கோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெரியவாள்லாம் அங்க பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் அங்க இருந்திருக்காங்க. பெரிய மடம் இருக்கு, காஞ்சி மடம் இருக்கு. அதனால பெரியவா கூப்பிட்டா பெரியவா 2 பேர் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தா பெரியவா வரணும். நானும் கூட போயிருந்தேன். இப்ப 4-5 கும்பாபிஷேகம் பெரியவா கூட நான் கடந்துக்கிற பாக்கியம் கிடைச்சது. ராஜகோபால சுவாமி கும்பாபிஷேகம் இது போல ஒருத்தருந்தி சொல்ல வேண்டாம்ப்பா, எங்களுக்கு எத்தனை ஒண்ணு வேண்டாம், நான் கத்தெல்லாம் அங்க புறப்பட்டு போயிடுறோம், நாங்க போயிட்டா போய் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்க ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அந்த அப்போ இருந்த முதல் மந்திரி முதல்ல வரதா இருந்தது. புரோட்டோகால் பிரகாரம், நம்ம பரம்பரை பிரகாரம் பெரியவா வந்தா யார் முக்கியஸ்தர்கள் இருந்து அவளை வரவேற்கணும். அது போல வரவேற்கிற சுச்சுவேஷன் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அதனால பெரியவா வர சமயத்துல வரவேற்காம விட்டா நம்ம பெரிய மடத்துக்கு பெரிய இது ஜாதி இது. அவ மரத்துல நான் பெரியவா போயிட்டு அவளுக்கு போய் வந்தனம் பண்றதா இல்லையா, அது பெரிய பிரச்சனை. பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வந்து பெரியவா என்ன பண்ணா, இது போல நீ அவளை கொண்டு இந்த பக்கம் வந்து வச்சுட்டு அவ இருக்கிற இடத்துல இருக்கட்டும், கும்பாபிஷேகம் முடிஞ்சு பாத்துக்கலாம் அப்படின்னா. அதே போல நான் காத்தால 7:30 மணிக்கு போய் பால பெரியவா கிட்ட இது போல உத்தரவாயிட்டு வெங்கட்ராமன் வரணுமே. வெங்கட்ராமன் போயிருக்காருங்க. போன பெரியவா புறப்பட்டு போயிட்டான்னா அவருக்கு ஒரு அதிர்ச்சியா போயிடுச்சு. அப்புறம் வந்து போயிட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சுது, சுமூகமா முடிஞ்சது. ஸ்ரீமடத்துக்கு கௌரவம் காப்பாற்றப்பட்டது, பாக்கி இருக்கவாளுக்கும் அகௌரவம் ஒண்ணு ஏற்படுத்தல, 2 சுமூகம் முடிஞ்சுது. இது ஒண்ணு. அப்புறம் 9 வருஷம் கழித்து அரக்கோணம் செங்கல்பட் செக்ஷன் வந்து பிராட்கேஜை கன்வெர்ட் பண்ணி ப்ரோக்ராம் போட்டிருந்தான். அது ப்ரோக்ராம் பிரகாரம் வந்து பெரியவா வந்து ப்ரொசீட் பண்ணணும். ரயில்வே மினிஸ்டர் நிதிஷ்குமார் வந்து இனாகிரேட் பண்ணுவாரு. பெரியவா ஸ்ரீமடத்துல இருந்துடும். நிதிஷ்குமார் இதுல பிளைட்ல வந்துட்டு மீனம்பாக்கத்துல இறங்கி அரக்கோணத்துக்கு போவார். அரக்கோணத்துல இருந்து ட்ரெயின்ல வருவார். தமிழ்நாடு அமைச்சர்களும் கூட வருவார். ஃபங்க்ஷன் நடக்கும். இதான் ப்ரோக்ராம். 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து அது எப்படி நீங்க காஞ்சி சங்கராச்சாரியர் மட்டும் கூப்பிட முடியும், அப்படி கூப்பிட்டா பாக்கி இருக்கவங்களை கூப்பிடணும், இல்ல சங்கராச்சாரியர் கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்ப இருந்த ஜெனரல் மேனேஜருக்கு இவாளையும் பாய்ச்சிக்க முடியல, அவளையும் பாய்ச்சிக்க முடியல.
ரயில்வே மினிஸ்டர் நிதிஷ்குமார் வந்து பெரியவாளோட பெரிய பக்தர். அது பின்னாடி அந்த கதை சொல்றேன் நானு. ஆனா நிதிஷ்குமார் ஒத்துக்க மாட்டார், பெரியவா ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன். இட் பி கிரேட் எம்பராஸ்மெண்ட். 2 நாளைக்கு முன்னாடி ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டான். அதனால அவன் என்ன பண்ணான்னாக்க, பெரியவாக்கு சொல்லாமையே லோக்கலா கஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு ஒரு மதத்தை சேர்ந்தவரை வர சொல்லிட்டு, செங்கல்பட்டுல இருந்து இன்னொரு மாதத்துல வர சொல்லிட்டு, அவ 3 பேரும் பெரியவாவோட சமநிலையில இருக்கிற மாதிரி இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணிட்டான், புது இன்விடேஷன். அது பெரியவாக்கிட்ட சொல்லவே இல்லை, யாருக்கும் சொல்லலை. நான் இப்போ ரயில்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டேன். நான் ரிசைன் பண்ணிட்டு முதல் நாள் போனேன், பெரியவா கூட இருந்தேன். அதுக்கப்புறம் பெரியவாட்ட போய் இதுக்கு அப்படியா அப்படின்னு சொன்னார் பெரியவா. ஆமா அப்படின்னு ஒன்றும் சொல்லலை பெரியவா. பூஜைக்கு போயிட்டா, நானும் பூஜை அட்மிட் போயிட்டேன். அப்புறம் 10:30 மணிக்கு உதரவாயிருக்கு, பெரியவா அவங்களை வந்து பார்க்க சொல்றா அப்படின்னு சொல்லி சொன்னேன். பெரியவா கிட்ட போனேன். நாளைக்கு கரெக்டால நீ ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிக்கிற சமயத்துல ரயில்வே மினிஸ்டர் கிட்ட போய், பெரியவா ஸ்ரீமடத்துல கொஞ்சம் வேலையா இருக்கு, பெரியவா வர முடியல, அதனால ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண வேண்டாம்னு பெரியவா சொல்ல சொன்னா. ஃபங்க்ஷன் நடக்கட்டும், ஃபங்க்ஷன் முடிஞ்சு நீங்க பெரியவாளை தரிசனம் பண்றதுன்னு கூட்டின்னு வர சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, என்ன போயிட்டு மறுநாள் கரெக்டால வழக்கமா ஸ்ரீமடத்துல ஒரு பந்தா ஒண்ணு உண்டு. பெரியவா ஏதாவது அபிஷேக் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னாக்க ஒரு வெள்ளி தண்டு ஒண்ணு இருக்கும், தண்டு எடுத்து ஒருத்தர் போவாரு. வேத பாடத்தால பசங்கள்லாம் போகும், வேதாத்திய விற்பனர்கள்லாம் போவா. அவளை முன்னாடி போய் எடுப்பா, பின்னாடி பெரியவா வந்து அவளை ரிசீவ் பண்ணுவான். அது போய் இவெல்லாம் போயிட்டான். ஒருத்தருக்கு இந்த ப்ரோக்ராம் பெரியவா வரலன்றது ஒருத்தருக்கு தெரியாது. மடத்துல இருந்து எல்லாம் காலங்காலத்தால் புறப்பட்டு எல்லாரும் போயிட்டா. அங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு ட்ரெயின் வந்தது. ரயில்வே மினிஸ்டர் வந்தார், ஜெனரல் மேனேஜர், சேர்மன் ரயில்வே போர்டு எல்லாரும் வந்து, தமிழ்நாடு அமைச்சர் வந்து எல்லாம் பந்தல் போய் உட்காந்துட்டான். உட்காந்த உடனே நான் மேல போய் சேர்மன் ரயில்வே போர்டு கிட்ட, பெரியவா வந்து ஆசிரமத்துல கொஞ்சம் பிஸியா இருக்கார், அதனால பெரியவா கலந்துக்க முடியல, ஃபங்க்ஷன் அடுத்த சொல்லிட்டாரு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே டைம் இருந்தாக்க ரயில்வே மினிஸ்டரோ யாராவது பிரச்சனம் பண்ணணும் அழைச்சு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவர் போய் ரயில்வே மினிஸ்டர் கிட்ட போய் சொன்னார், நிதிஷ்குமார் சரி அப்படியா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு முடிஞ்சுட்டு முடிஞ்ச உடனே நிதிஷ்குமார்ஜி வந்து, நான் வந்து பெரியவாளுக்கு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஆக்ஷன் போறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தமிழ்நாடு அமைச்சர், தமிழ்நாடு எம்பிஸ், எம்எல்ஏஸ் அவள்லாம் வந்து பெரியவாளை மதிக்கிற பார்ட்டியை சேர்ந்தவா இல்லை. அவளும் கூட வந்து அவ எல்லாம் பண்ணா, சந்தீஷ்குமார் பண்ண பெரியவா ரொம்ப பிரமாதமா அவ கூட பெரியவாளை அவ பேசுறதுக்கு ஒன்னும் நோபடி கேன், ரொம்ப சௌலபியமா அவ கூட எல்லாம் பேசியிருந்தார். ஒன்னும் நடக்காத மாதிரியும் அவர் வருத்தமா ஒருத்தருக்கும் தெரியவே இல்லை. நினைப்பேன் நிதிஷ்குமார் சொல்லியிருந்தார். அப்போ கிருஷ்ணமூர்த்தி ஜெனரல் ராஜனை தூக்கி வாரி போட்டுருந்தான். ஜெனரல் ராஜ் இல்லை, அப்போ ஜெனரல் ரீஜன் பக்கத்துல உட்காந்து இருக்கான். அவன் நம்ம இப்படி தப்பா செய்ய போறான்னு நினைச்சிருந்தேன் நானு. கிருஷ்ணமூர்த்தி ஜெனரல் ராஜன் மடத்துக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப வந்த ஒரு எம்எல்ஏவும் எம்பியும் பகவான சிவசங்கர் பார்ட்டி, கடவுள் இல்லைன்னு சொல்ற பார்ட்டியை சேர்ந்த அவளும் என்ன எங்களை பத்தி பெரியவா கிட்ட சொல்லுவோம், எங்களை பத்தி பெரியவா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நான் தான் எம்பி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபங்க்ஷன் அப்படியே அவளும் போயிட்டான். போன உடனே கிருஷ்ணமூர்த்தி நம்ம போலாம் வா அப்படின்னா, எங்க கூப்பிடாருன்னு தெரியல. இப்போ 2 பேரும் ஏறி உட்காந்துனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா எங்க ஃபங்க்ஷன் நடந்தது அப்படின்னு கேட்ட, அங்க போய் பெரியவா 2 பேரும் கீழே இறங்கி அவ திருக்கரத்தாலே குங்கும சந்தனை எடுத்து அவ பெரியவா பேர் போட்டிருக்காங்க அந்த ஸ்டோன்ல, அந்த ஸ்டோனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இது பண்ணி பூமிக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி, அப்புறம் பெரியவா சொன்னாங்க, ஆமா 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிபிகேஷன் பண்ணா செங்கல்பட்டா, அப்ப நான் தானே வந்து இனாகரேட் பண்ணேன், அது கூட கல்லு இங்க இருக்குமே அப்படின்னு எனக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த கல்லு இருக்குமா இல்லையா அது தெரியல. சேஷன் மாத்திரம் பார்த்தா அங்க இருக்கு முடிச்சான், முன்னாடி போய் பாரு அப்படின்னு. ஒரு 4 நாள் முன்னாடி போய் பார்த்து இருக்கு சார் அப்படின்னு. அப்ப பேரவர்கிட்ட இருக்காங்க ஸ்டோர் அப்படின்னு பெரியவா பிளாட்ஃபார்ம் நடந்து போய் இந்த ஸ்டோர் இருக்கு. அதான் நான் சொன்னேன், நான் தான் வந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னாரு சாதாரண. பெரியவா வந்து எந்த ஜாதி எந்த மதம் ஒண்ணும் பாக்குறது கிடையாது. வெளியில வந்து ஸ்ரீமடத்தை பத்தி தூஷணியா பேசுவா, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் பெரியவா மேல பக்தி இருந்து அது நான் பார்த்திருக்கேன். பெரியவா விழுப்புரத்துல வந்து தங்கியிருக்கப்போ பெரியவா கூட 3-4 நாள் நான் தங்கியிருக்கேன்.
அப்போ வந்து ஆதிசங்கர், பேர் பிரமாதமான ஆதிசங்கர் எம்பி. அவர் வந்து வேற ஒரு கட்சியில் இருந்தா பெரியவா மேல நம்பிக்கை இல்லை, பெரியவா மேல ரொம்ப பக்தி. பெரியவா வந்து முன்னாடியே நிற்பார். அவர் பெரியவா வந்து ஒரு பிரசாதம் கொடுத்தார். ஆதிசங்கர் எடுத்து பெருசா குங்குமம் வச்சுட்டார். நான் கேட்டேன், நாளைக்கு காத்தால பேப்பர்ல போட்டோ வந்தா என்ன அவங்க கதின்னு. அது வந்துட்டு போங்க சார் அப்படின்னா. அதே போல தினமரில் மறுநாள் வந்துடுது. பெரியவர் நின்றார், ஆதிசங்கர் பெருசா குங்குமம் போட்டு நின்றுட்டார் பக்கத்துல. புரஸ்காரம் எல்லாம் கேட்கறான் முதலமைச்சர். ஏன்னா அவங்க பார்ட்டிக்காரர் எம்பி போய் அங்க போய் குங்குமம் நிற்கிறாரு அங்க அப்படின்னா. அது வந்து வீரத்திலகமா இருந்ததுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொன்னார். வழிய போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல. அதே போல பெரியவா 3 நாள் விழுப்புரத்துல இருந்தப்போ அங்க இருக்க முனிசிபல் சேர்மன் வேற கட்சியை சேர்ந்தோம் அங்கேயேதான் பழைய இருந்தார். நாங்களாவது நடுவில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டு வந்துட்டு இருப்போம், அவர் அங்கேயே இருந்தாரு. அது மட்டும் இல்ல, பெரியவா படிச்ச ஸ்கூல் பீமநாயகன் ஸ்கூல் பேரு, அந்த ஸ்கூலுக்கு பெரியவாள் அழைச்சின்னு போய் அவர் படித்த கிளாஸ் ரூம்லாம் நாங்களாம் பார்த்து, இந்த கிளாஸ் ரூம் பெரிய மாடல் பண்ணணும், அது மாடல் ஸ்கூலா பண்ணணும் அப்படின்னு நாங்க நான் பண்றேன் தாண்டி அப்படி பெரியவாட்ட சொன்னாங்க. அதை மாடல் ஸ்கூலா பண்ணி முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சில சமாச்சாரம்லாம் வந்தது, அதனால நடக்க முடியல. எனக்கு என் பொண்ணுகிட்ட போன வாரம் சொல்லிட்டு இருந்தேன், 2 குறை தான் எனக்கு. ஒண்ணு, பெரியவா பிறந்த வீடு அங்கதான் இருக்கு, அந்த வீட்டு வழியா பெரியவாட்டுக்கு இந்த நாம இந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ வந்து ரயில்வேல வந்து வீட்டுக்கு டிமாண்ட் நிறைய இருந்தது, வீட்டுக்கு டிமாண்ட் கம்மியா போச்சு. அதனால அந்த வீட்டை வந்து நம்ம மடத்துக்கு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டோம், ஆனால் லீஸுக்கு 100 வருஷம் லீஸுக்கு வச்சுட்டு அதுல கல்ச்சரல் சென்டரா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சர்வீஸ்ல இருக்கும்போது நடத்திருந்தேன்னா அது வேற மாதிரியா சொல்லிருப்பா எல்லாரும். ரிட்டையர் ஆயிட்டேன், ஆனா இப்ப நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் இது வரைக்கும் நடக்கல, அது பெரிய குறை எனக்கு. நான் புது பெரியவாளை பார்த்தப்ப சொன்னேன், பெரியவா சுத்தியானப்போ இது 2வது குறை. முதல் குறை என்ன, பெரியவா சுத்தியானப்போ என்னால போக முடியல. திருவண்ணாமலை ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் கிரிபட்சணம் போயிட்டு இருப்போம். கிரிபட்சணம் போயிட்டு ஆத்துக்குள்ள வரோம், இன்னும் போன் அடிச்சது. எடுத்தா, மாமா நீங்க கஞ்சிபுரத்துல தானே இருக்க அப்படின்னு கேட்டான். இல்லையே அப்படின்னு. இல்ல அப்ப வந்து தப்புவனத்துல ட்ரஸ்ட்ல நான் ஒரு ட்ரஸ்டி, அதுக்கு தலைவர் சுவாமி நித்யானந்தகிரி சுவாமி, அவர் பெரியவாழ்க்கை ரொம்ப வேண்டியவர், பார பெரியவா மன்னாரிதரம் அவளுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா. சுவாமி சொன்னாரு, ஏஎஸ்கே கஞ்சிபுரத்துல தான் இருப்பாரு அப்படின்னு கேள்வி. என்ன விசேஷம் கஞ்சிபுரத்துல, பெரியவா சித்தி ஆயிட்டா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா. அப்ப இருந்த சூழ்நிலையில எனக்கு அப்ப போக முடியல, அப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. அப்புறம் 2வது நாள் நான் போனேன், போய் பால பெரியவாளை பார்த்தேன், ரொம்ப வருத்தப்பட்டோம். பெரியவாளை சொன்னா எனக்கு தெரியும்பா என்ன பண்றது. அப்ப சொன்னேன், இது போல இந்த வீட்டை வந்து பெரியவா வாசிக்க கிரகத்தை ஒரு கல்ச்சரல் சென்டரா ஓப்பன் பண்ணணும், அந்த பெரியவா நல்ல ஐடியா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நாங்க ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அப்ப இருந்து ரயில்வே மினிஸ்டருக்கு லெட்டர் எல்லாம் போட்டோம், அது ஒன்றும் நடக்கல. அப்புறம் 2-3 மாசத்துக்கு முன்னாடி பெரியவாளை பார்த்து சொன்னேன், அது அப்படியே தான் இருக்காது அப்படின்னு. ஆமக்கோட்டிக்கு என்னமோ நம்ம கிட்ட ஐஐடி டைரக்டர் இருக்காரு இல்லையா, ஆமக்கோட்டி நம்ம ரயில்வே கோர்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமக்கோட்டிக்கும் இதுக்கும் ரயில்வே போர்டுக்கும் கான்டாக்ட் நிறைய இருக்கு, நீங்க ஆமக்கோட்டி கிட்ட சொல்ல அப்படின்னாரு. ஆமக்கோட்டிக்கு லெட்டர் போட்டேன் நான், பதில் ஒண்ணும் வரல. என்ன ஏது நிக்கிறதுன்னு தெரியும். ஏன்னா பெரியவா மனசு வச்சா உடனே நடக்கும், இந்த காலத்துல நடக்கும். புது பெரியவா சரி, பால பெரியவா சரி, மனசு வச்சா நடக்கும். அது ஏன் இந்த தடங்கள் ஏற்பட்டிருக்கு? ஏன்னா இப்ப வந்து வீட்டுக்கெல்லாம் டிமாண்டே இல்லை விழுப்புரத்துல. ஏன்னா குவார்டர்ஸ் எல்லாம் கம்மியா போச்சு, எலக்ட்ரிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் யார்டெல்லாம் மாறி போச்சு, இப்ப எல்லா வீட்டையும் இடிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த வீடு இடிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து கல்ச்சரல் சென்டரா பண்ணி பெரியவா ஞாபகம் சத்தங்கள் நடந்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அது வருமா, அது 2வது. அப்புறம் பெரியவா பண்ண அனுகிரகம், நிறைய அனுகிரகம் பண்றதான். அந்த ஒரு அனுகிரகத்துல வந்து பகுஜன ஹிதாய பகுஜன சுகாய அது சொல்றதுக்கு வந்தேன். எனக்கு சர்வீஸ்ல இருக்கும்போது எனக்கு சென்னையில் தான் நான் பண்ண வேலையை பண்றதுக்கு யாரும் தயாரா இல்லை. அது 24 மணி நேரம் ரயில்வேல தான் வேலை பண்ணணும். ஆனா நிறைய பேருக்கு மெட்ராஸுக்கு வரணும்னு இருந்தாலும் அந்த வேலைக்கு யாரும் வர மாட்டேன்ட்டா. எல்லாரும் கேட்டா, கிருஷ்ணமூர்த்தி மாத்திர 10 வருஷம் மெட்ராஸ்ல இருக்கான், ஆமா அந்த போஸ்ட்டுக்கு நீ வாயேன் அப்படின்னு கேட்டா, நான் அது வேண்டாம், அந்த போஸ்ட்டுக்கு அவன் ஒருத்தர் தான் வேலை பண்றான் ராத்திரி பகலா, அதனால நான் வச்சிருக்கோன்னு நிறைய 20 வருஷம் வரால மெட்ராஸ்ல இருந்தேன்.
அப்ப வந்து ஒரு சமயத்துல வந்து மெட்ராஸ்ல இருக்க போஸ்ட் இல்லை, அதனால பால்காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு விருப்பம் இல்லை, அதுக்கு இப்பதான் லீவ்ல போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் நான். இருந்தாலும் சரி பால்காட்டுக்கு போறேன்னா பரவாயில்ல, ஏன்னா பால்காடு வந்து எனக்கு நிறைய நாள் ஒர்க் பண்ணிருக்கேன். அங்க இருக்க ஜனங்களுக்கு எல்லாம் எனக்கு பிடிக்கும். குருவாயூரப்பனுக்கு கோவிலுக்கு நிறைய சேவை பண்ணிருக்கேன் நான். அது அப்புறம் சொல்லுவேன் நாளைக்கு. அதனால ஜனங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், ரயில்வே ஸ்டாஃப்க்கும் பிடிக்கும். ஆனா அப்ப இருந்த தலைவர் அங்க ஹெட்டா இருந்தவர் அவ்வளவு தூரம் கமிட்டட் டு ரயில்வேஸ் இல்லை. அவருக்கு நான் போய் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது பெரியவாட்ட சொன்னேன், பால்காட்டுக்கு போகணும் போல் இருக்கு அப்படின்னு. பால்காட்டுக்குலாம் எதுக்கு போகணும் அப்படின்னு அறிஞ்சிட்டாரு அவரு. சரிட்டு பிரசாதம் கொடுத்தார். பிரசாதத்தை வாங்கிட்டு ஆத்துக்கு வந்துட்டேன். உள்ள நுழையும் போது டெலிஃபோன் அடிச்சது. ராமகிருஷ்ணன் செக்ரட்டரி, சார் நீங்க பால்காட் போக வேண்டாம் சார், மெட்ராஸ்ல இருக்கலாம் சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான்ப்பா பெரியவாளை பார்த்துட்டு வர, பெரியவா பால்காட்டுக்கு எதுக்கு போகணும்னு சொல்லி சொன்னார். நல்லா இறங்கி வந்துட்டேன். 2 மாசம் அந்த போஸ்ட்ல இருந்தேன். அந்த போஸ்ட்ல என்ன கருவியா உபயோகப்படுத்துன்னு பெரியவா பொதுஜனங்களுக்கு நன்மை பண்றது, அதை சொல்ல வரேன். அப்பெல்லாம் நிறைய ட்ரெயின் வந்து பெங்களூர், திருவேண்டரம் அங்கெல்லாம் புறப்பட்டு கல்கட்டா போகும், டெல்லிக்கு போகும். அங்க அவ்வளவு தூரம் பேசஞ்சர் டிராபிக் கிடையாது. அந்த டிராபிக்ல மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு வந்துட்டு வெடிகால 3:45 4 மணிக்கு வரும், காத்தால 5:30 மணிக்கு போகும். 2 மணி நேரம் துருவா போறவங்களாம் உட்காந்துக்கணும் வண்டியில. அதே சமயத்துல அந்த ட்ரெயின் காத்தால இருக்கிறதுனால பிளாட்ஃபார்ம் இருக்குவா, அங்க பக்கத்துல நடைபாதை வாசிகள், அப்புறம் கடைக்காரன் அவெல்லாம் வந்து ட்ரெயின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த டாய்லெட் யூஸ் பண்ண ட்ரெயின் போன உடனே பிளாட்ஃபார்ம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவ்வளோ மோசமா இருக்கும். அதை கிளீன் பண்றதுக்கு டைம் இருக்காது, அடுத்த ட்ரெயின் வந்துடும். இது ஒரு சங்கடத்துல நாங்க மாட்டின்றது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து கேரளாவில் வந்து இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து அடிக்கடி ஒத்துப்பட்டு கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மாற்றி மாற்றி யார் பொசிஷனுக்கோ அது தகுந்த மாதிரி மாறி அடிக்கடி பந்து வந்துருக்கும். பந்து வந்தால் காத்தால 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பந்து இருக்கும். அது வர ட்ரெயின் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம். ரிசர்வேஷன் பண்றவங்களுக்கு அப்புறம் ரிசர்வேஷன் கிடைக்காது. இந்த கஷ்டம் நடந்துகிட்டே இருந்து நான் 2 மாசம் பீரியட்ல ஒரு பந்து வந்தது. நான் அப்போ என்ன சொன்னேன்னாக்கா, ட்ரெயினை கேன்சல் பண்றதுக்கு பதிலாக பேப்பரை நோட்டிஃபை பண்ணி எல்லா ட்ரெயினும் 3 மணி நேரம் முன்னாடி புறப்படுவாங்க. திருவனந்தபுரத்துல இருந்தோ பெங்களூர்ல இருந்தோ எங்க இருந்தோ 3 மணி முன்னாடி சேரும். 5:30 மணிக்கு வர ட்ரெயின் 3 மணிக்கு 4 மணிக்கு வெடிகால் 2 மணிக்கு வரும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல சொல்லி அவ பஸ் அரேஞ்ச் பண்ணிடுவான். பஸ்ஸஸ் வந்து மெட்ராஸ் சென்ட்ரல்ல இருந்து மாம்பலம், மயிலாப்பூர், அது வேற வேற இடத்துக்கு போயிடும். வரவன் வந்து அழைச்சின்னு போவான். கேன்சல் பண்ண வேண்டாம். வர வாழ்க்கை சௌகரியம், நமக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்கா. அதே போல இந்த பிரச்சனையும் தீர்ந்து இப்போ ட்ரெயினிங் வந்து நிற்கிறது, அது 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 அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி எப்படியோ தெரியாது. அதே போல சவுத்ல இருந்து நார்த்துக்கு போறது, ஈஸ்ட் போற ட்ரெயின் எல்லாம், குட்ஸ் ட்ரெயின் எல்லாம் போறதுக்கு தனியா ஒரு தடம் ஒண்ணு இருக்கும். அது வந்து தண்டையார்பேட்டைக்கு போயிடும், பெரம்பூர் வழியா போகும். பொருட்பேட், ராயபுரம், பெரம்பூர் போயிடும். அந்த குட்ஸ் ட்ரெயின் எல்லாம் மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு இருக்க வரும், பீச்சுக்கு வர வேண்டாம். அந்த குட்ஸ் ட்ரெயின் போற ட்ராக்கை நல்லா மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டான். அந்த ட்ராக்கை நல்லா மெயின்டைன் பண்ணி அந்த பேசஞ்சர் பெட்டை ஆக்கி இந்த த்ரூ ட்ரெயின்லாம் அப்படியே கொண்டு போயிட்டா என்ன அப்படின்னு ஜெனரல் மேனேஜர் சொன்னேன். அவன் எல்லாருக்கும் எவ்ரிபடி வாஸ் ஸ்டன்ட். நாங்கள் 100 வருஷமா வேலை பண்றோம், யாருக்கு இந்த ஐடியா தானே இல்லையாப்பா அப்படின்னு பெரிய வச்சுருந்தா இருக்குன்னு எனக்கு சொன்னாரு. நானும் அதே டிவிஷன் ஒர்க் பண்ணிருக்கேன், மெட்ராஸ் டிவிஷன் ஒர்க் பண்ணிருக்கேன் நிறைய தரம். எனக்கு இது தோணுது கிடையாது. எல்லா ட்ரெயினும் மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு தான் வரணும், பீச்சுக்கு தான் வரணும்னு நினைச்சிருந்தோம். இந்த சந்தர்ப்பத்துல இது எனக்கு திடீர்னு தோணிச்சு. எனக்கு இந்த ட்ரெயின்ல அப்படியே போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாரும் ஒத்துனுட்டான். அதனால த்ரூ ட்ரெயின் எல்லாம் மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு வராம பெரம்பூர் வழியா அப்படியே போயிட்டு அவளுக்கு ட்ரெயின் ரன்னிங் டைம் 3-4 மணி நேரம் குறைஞ்சது. மெட்ராஸ் சென்ட்ரல் நியூசன்ஸ் கம்மியா போச்சு. ஏன்னா யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது பிளாட்ஃபார்ம்ல. இது பெரியவாள் அருங்கிறதுலானே தோன்றுங்க. அது வரைக்கும் நான் ரயில்வேல நிறைய தினம் வேலை பண்ணிருக்கேன், நிறைய வருஷம் டிவிஷன்ல வேலை பண்றேன், ஹெட் குவார்டர்ஸ்ல இந்த ஐடியா எனக்கு தோணியதே கிடையாது. இப்ப எல்லாரும் சொல்லுவா, பந்துனா ஏஎஸ்கே பேட்டர்னை ஃபாலோ பண்றோம் சார் அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க. நீங்க அன்னைக்கு வச்ச பேட்டர்ன் தான் இப்ப நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டா. இது ஒண்ணு. 2வது, பெரியவா வந்து பிரிட்ஜ், நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்றேன், பிரிட்ஜ் பிட்வீன் வேரியஸ் யூனிட்ஸ் அப்படின்னு. First major bridge which Periva constructed is bridging the gap between Shankara Matam, Kanchi Matam and Sringeri Matam. நான் முதல்ல காலடிக்கு போனப்போ the presence of Kanchi Matam was not felt at all. Felt at all. அது வந்து நான் தப்பா சொல்லல, everything was controlled by the Shankara Matam.
சாரி, சிருங்கேரி போயிட்டோம். அதே போல நாம அடுத்த பெரியவாளை போகும்போது பெரியவா வந்து 2 பேரும் மாணிக்கமங்கலம் வில்லேஜ்ல இருந்தா. ஆமா. அந்த வில்லேஜ்ல இருந்தா பெரியவா அப்படின்னா புது பெரியவா கிட்ட பெரியவா சொல்லிட்டாளாம், எனக்கு 4 சங்கல்பம், அது பெரியவா இது பரமேஸ்வரன் முடிக்கணும். ஒண்ணு வந்து அங்க கீர்த்தி ஸ்தம்பம் ஒண்ணு, ஆரடியில கீர்த்தி ஸ்தம்பம் ஒண்ணு கட்டணும். அதே போல பிரயாக, இது ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் நர்மத தீரத்துல வேற பெரிய கோவிந்த பகவத்தியரை பார்த்தால அதெல்லாம் வந்து ஸ்தலமாக்கி அங்க ஸ்நானம் பண்றோம். ஏந்த உடனே நர்மதை ஸ்நானம் பண்ணா ஆச்சாரியால தரிசனம் பண்ணணும். அக்னி தீர்த்த ராமேஸ்வரம் ஸ்நானம் பண்ணாலும் ஆச்சாரியால் தரிசனம் பண்ணணும். பிரயாகல தரிசனம் பண்ண ஸ்நானம் பண்ணாலும்னாக்க பெரியவா அது அது நிச்சயம் முதல்ல தீர்த்தம் அமைச்சு கொடுத்தா பெரியவா, புது பெரியவா தான் பண்ணி கொடுத்தா. ராமேஸ்வரம், பிரயாக், நர்மதை எல்லாத்துலயும் வந்து பெரிய பெரிய கட்டடம் கட்டி, அப்போ வந்து பிரயாகெல்லாம் நம்ம ஏதாவது சம்ஸ்காரம் பண்ணோம்னா தனி இடத்துல தான் இருப்போம். இப்போ மடத்துலயே வாங்கி யார் பண்ணாலும் தங்கலாம். தீர்த்த ஸ்நானம் பண்ணோம்னா உடனே பெரியவாள் தரிசனம் பண்ற மாதிரி. அது போல கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பெரியவா தான் பண்ணி வச்சா. சிருங்கேரி மடத்துக்கும் காஞ்சி மடத்துக்கும் பெரியவா 2 பேரும் அபிப்பிராயம் எதுவுமே கிடையாது. கீழே இருந்தவளும் நடுவுல ரொம்ப பிரச்சனை பண்ணி விட்டா. அது 1940, 50 எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஸ்ரீ வைஷ்ணவா ஸ்மார்த்தா 2 பேருக்குள்ள தேசம் ஸ்ரீ வைஷ்ணவா நிறைய உண்டாக்கினது. அவன் மேகத்தெல்லாம் படிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கண்ணுல ஜலம் வந்துடும், ரத்தம் வந்துடும். ஸ்ரீ வைஷ்ணவ ஒரு மேகத்தி அவரு சங்கர மடத்தை பத்தியும் ஆச்சாரியாலை பத்தியும் நிறைய காமிச்சார், எழுதியிருப்பான். அது போல இப்போ வந்து பக்தி தாசாட்டாலே அவர் கீதை அதை பெரியவாளை பத்தி கண்ணாப்பின்னு எழுதியிருப்பாரு அவரு. அப்போ வந்து வேஷம் பிட்வீன் ஸ்மார்த்தா வைஷ்ணவா நிறைய இருந்தது. சொல்லுவா அப்பெல்லாம் காஞ்சி காமாட்சி அம்மா அம்பாள் வந்து போனாக்கா வைஷ்ணவாலாம் வந்து கதவை இடது காலாலேயே மூடுவாளாம், கையால கூட மூட மாட்டோம், காலால தள்ளி மூடுவாளாம். அவ்வளவு அம்பாளை பாக்குறதுக்கு அவ்வளவு துவேஷம் இருந்தது. அந்த தேசம் போனதுக்கு காரணம் பெரியவா, மகா பெரியவா எடுத்த முயற்சி. சைவம் வைஷ்ணவம் அது 2 கண்கள் மாதிரி அப்படின்னு அந்த பாதை அவர் போட்ட பாதைய கன்சாலிடேட் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ண பெருமை புது பெரியவா அழகிட்டேன். அதனால ஸ்ரீரங்கம், சிதம்பரம் அது எல்லாம் வந்து ஒண்ணுதான், வைஷ்ணவாள் சைவாள் ஒண்ணுதான் அப்படின்ற பெருமையை காட்டினது பெரியவா. அந்த பாதை, அந்த வகுத்துப்பட்ட பாதையில மகா பெரியவா கிட்ட பாதையில பெரியவா நடந்தா. இன்ஃபேக்ட் ஸ்ரீரங்கம் காஞ்சி மடத்துக்கும் செங்கேர் மடத்துக்கும் பிரிட்ஜ் கொண்டு பெரியவா ஏற்படுத்தின மேற்கொண்ட முயற்சிகள் பெரியவாளுக்கு அனுகிரகம் இருந்தார் ராதாகிருஷ்ணன். அவருக்கே பிடிக்கலையா, பெரியவாள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பெரியவாளுக்கு அட்வைஸ் பண்ணாரு அவர், நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெரியவா வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிங்கேர் மடமும் காஞ்சி மடமும் இப்போ ஒன்னா இணைஞ்சு வேஷம் இல்லை, வேஷம் மட்டும் இல்லை 2 பேருக்கும் ஒரு நட்புணர்ச்சி. அதே போல கீழே இருப்ப பெரியவாளுக்கெல்லாம் இருந்தது, கீழே இருப்பாளுக்கெல்லாம் இந்த பேதம் இல்லாம நடக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணது மகா பெரியவா, அதை ஃபுல்ஃபில் பண்ணது இந்த பெரியவா தான். புது பெரியவா நிறைய முயற்சி எடுத்துட்டு அதே போல வைஷ்ணவாளுங்க சைவாளுக்கும் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. வரராஜ சுவாமி கோவிலுக்கு தேர் பெரியவா தான் ஏற்படுத்தி கொடுத்தா. அதே போல ஸ்ரீரங்கம் பெரிய கோபுரம் கட்டுறது பெரியவா ஆரம்பிச்சு விட்டா, எவ்வளவு முடிச்சு கொடுத்தா. அது போல நிறைய சேவைகள் பெரியவா பண்றா. அதே போல ஒரு காலத்துல போன தினமே சொல்லிட்டு நானு சங்கர மடம்னா பிராமணா மடம் அப்படின்னு அதெல்லாம் இல்லாம சங்கர மடம் எல்லாருக்கும் சொந்தம், இந்துக்களுக்கு மட்டுமில்ல கிறிஸ்துவாளுக்கு சொந்தம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் பை ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார், கிறிஸ்டியன், கேரளா கிறிஸ்டியன். ஒரு தூரம் பெரியவா போய் பார்க்கணும்னா என்ன நமஸ்காரத்தை சொல்லுவார் அவரு. பெரியவா மெட்ராஸ்க்கு வந்து தங்கும் போது அந்த காலத்தெல்லாம் சான்ஸ்கிரிட்டாஜ்ல தங்குவா, அப்படின்னா மாமரத்தை தங்குவா. ஸ்ரீமடத்துக்குன்னு இடம் ஒண்ணும் இல்லை. இப்போ எனக்கு மனசுல உரிச்சுட்டே இருந்து பெரியவா வர அங்க இப்போ எல்லாம் இதுக்கு சான்ஸ்கிரிட் காலேஜ் போனா ரொம்ப பிரச்சனை. இப்போ பஸ்ல போனோம், டிராபிக் அதிகம். அது போல மாம்பழத்துலயும் இடம் இல்லை. இப்போ பெரியவாளுக்குன்னு ஒரு இடம் இருந்தா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ்ல நிறைய பெரிய பெரிய பங்களாவெல்லாம் இருந்தது. ஸ்டெர்லிங் ரோட்ல பங்களா இருக்கு, ராஸ்தவர்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட்லயே அந்த காலத்துல அபர்ட்பரின்னு சொல்லுவா, அதுக்கு பக்கத்துல 3-4 பங்களா இருந்து. அது பங்களாவில எல்லாம் இப்போ மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கு.
முன்னாடி பங்களாவில் இடம் வேணும்னு ரயில்வே ஆபீஸ் எல்லாம் போட்டி போட்டு கேட்டுட்டு இருப்பான். இப்போ டிராபிக் நிறைய ஆனதுக்கு அப்புறம் டிராவல் பிகேம் டிஃபிகல்ட். அப்புறம் எமர்ஜென்சி போது கவர்மெண்ட் ஒரு ரூல் ஒன்று கொடுத்தாங்க. யார் யார் லோன் வாங்கி கார் வாங்கியிருக்காளோ, யார் யார் லோன் வாங்கி வீடு கட்டிருக்காளோ அவளை வந்து ரயில்வே டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ரயில்வே போட்டது கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் கொண்டுட்டான். நிறைய பேர் ரயில்வேல லோன் வாங்கி வெளியில வீடு கட்டி வாடகைக்கு விட்டு இருந்தான். அவள் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் 8th பே கமிஷன் 7th பே கமிஷன் 7th பே கமிஷன் வந்தப்போ தே லிபரலைஸ் தி ரூல்ஸ். அதனால வெளியில தங்கினாலும் இட் வாஸ் அட்வான்டேஜஸ் ஃபார் தம் டு ஸ்டே அவுட் சைட் தேன் ரயில்வே ஹவுஸ். ரயில்வே ஹவுஸ் பெரிய ஹவுஸ்ல வந்து வாடகை நிறைய கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் பிக்குமே ப்ராப்ளம். ஸோ அந்த என்னுடைய ரூம் நான் ரயில்வேல வேலை பண்ணும்போது பெரிய ரூம், 10-12 ஆஃபீஸர் மதியானம் உட்காந்து லஞ்சுக்கு எல்லாரும் வருவான், உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ we used to discuss various issues. அப்போ வந்து தி இஷ்யூ ஆஃப் மெயின்டைனிங் பிக் ஹவுஸ், எப்படி மெயின்டைன் பண்றது இது அப்படின்னு என்ஜினியர்ஸ் கம்ப்ளைனிங். வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வீட்டுக்கு வாடகை நிறைய கொடுக்க வேண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணாருனாக்கா, இந்த பழைய பங்களாவில் 1-2 பங்களா இடிச்சு ஃபிளாட்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டான். பூந்தமல்லி 3 பங்களா இருந்து அந்த 3 பங்களாவில் 2 பங்களாவுடைய கார்டன் மாத்திரம் எடுத்துன்னு 54 ஃபிளாட் கட்டிட்டான். அது வந்து ரொம்ப வாடகை ரொம்ப கம்மி. இட் இஸ் கன்வீனியன்ட். டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கார் எல்லாம் பூல் பண்ணிக்கலாம். என்ன அதே போல ஸ்டெர்லிங் ரோட்ல 9 பங்களா இருந்து அந்த 9 பங்களாவில் 3 பங்களாவில் 2 பங்களா விடிச்சிட்டு ஃபிளாட் கட் 3 ரூம் ஃபிளாட், ரொம்ப மாடர்ன் ஃபிளாட்ஸ். ஸோ எவ்ரிபடி வாண்ட் டு கோ டு தி ஃபிளாட்ஸ். அந்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து தேர் வாஸ் நோ டேக்கர். ஸோ திஸ் வாஸ் எ ப்ராப்ளம். அப்போ நான் சொன்னேன், இது போல நிறைய பங்களாவெல்லாம் காலியாகும் போல் இருக்கு, மெயின்டைன் பண்ணது கஷ்டமா இருக்கு. அது ஒரு பங்களாவை சங்கர மடத்துக்கு நம்ம கொடுத்துட்டா என்ன, லாங் லீஸ் அப்படின்னு. எவ்வளோ இட்ஸ் குட் ஐடியா. பாயஸ் ஜோசப் அது சாப்பு வருது, ரொம்ப நல்ல ஐடியா, நீ பெரியவா கிட்ட சொல்ல அப்படின்னா. நான் பெரியவா கிட்ட அடுத்த தினம் போகும்போது சொன்னேன், இது போல பெரியவா வந்து ஒரு தினமும் தங்கறதுக்கு பிரச்சனையா இருக்கு, வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு பெரிய பங்களா ஒன்று இருக்கு, பெரிய ஆலமரம் இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரம்மியமான சூழ்நிலை, நிறைய இடம் இருக்கு. பெரியவா தங்கறதுக்கு அந்த ரயில்வே அலாட் பண்ணா பெரிய ஒத்து போயிடாரும், பேச ஒத்துக்கலாமே அப்படின்னாரு. சார் நான் வந்து சொன்னேன், எவ்ரிபடி வாஸ் வெரி ஹாப்பி. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சரி ஃபார்மலா சங்கரபட்டத்துல இருந்து லெட்டர் ஒன்று வாங்கிடுவா, நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு. சார் தானே பெரியவா கிட்ட போயிட்டு சொன்னேன், அதனால என்ன எங்கெங்கயோ தங்க வேண்டியிருக்கு, எழுதி கூட அப்படின்னா லெட்டர் ஒன்று எழுதி வாங்கிவிட்டேன். நான் வாங்கிக்கொண்டு ஆஃபீஸ் அசோசியேஷன் வி ஆல் டிஸ்கஸ் பண்ணி ஜெனரல் மேனேஜர் சொன்ன வேற பண்ணிக்கலான்னு. அப்போ அன்பார்ச்சுனேட்லி எல்லாம் நம்ம கையில ஒன்றும் இல்லைன்றதுக்கு தான் இது இருக்கு, பெரியவா சென்டர் தான். அந்த ஜெனரல் மேனேஜர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். புதுசா ஆக்டிங் ஜெனரல் மேனேஜர் ஸ்ரீ வைஷ்ணவர். சரி, அவருக்கு ஈகோ ரொம்ப அதிகம். அவருக்கு நம்மள கேட்காம இவனுங்க என்ன போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசுல இருந்தது போல் இருக்கு. அவரு லெட்டர் என்ன பாய் ஜோசப் நாங்களாம் ஆக்ஷன் போய் கொடுத்தேன். லெட்டர் இல்லை, சங்கரமட்ட லெட்டர்ல பெரியவா கையெழுத்து காணமே அப்படின்னாரு. மடத்துல பெரியவா கையெழுத்து போடுறதே இல்ல, ஸ்பீக்காரிங் தான் கையெழுத்து போடுறாரு, ஏஜென்ட் தான் கையெழுத்து போடுவாரு அப்படின்னா. இல்ல இல்ல பெரியவா கையெழுத்து லெட்டர் கொடுத்துட்டோம், அப்ப கருத்து போடுறாரு. இவங்களுக்கெல்லாம் ஷாக்கா போச்சு, என்ன இது அக்கிரமமா இருக்கு, இவ்வளவு பேர் பண்ணி நடக்கலையான்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் பெரியவா கிட்ட போய் சொல்ல, அதனால என்ன அப்படின்னாரு. கிட்ட அதனால என்ன, வித்தின் 3 months மேயர் ராமநாதன் இருக்காரு இல்லையா, மேயர் ராமநாதன் சாலைன்னு சொல்லி சைடன்ஹாம்ஸ் ரோடுன்னு இருக்கு, நுங்கம்பாக்கு இடையில, அந்த பங்களாவை பெரியவாளுக்கு கொடுத்தான். ஸ்ரீமடத்துக்கு எழுதி கொடுத்தாரு. அப்பதான் வந்தது சரி சரி சரி, அது வந்தது. நாங்களாம் போய் பார்த்த சென்னபுரி சமாஜம் ஏதோ ஒண்ணு வச்சு ரயில்வேல இருந்து எங்களோட ஒர்க் பண்ணார், அவர் தான் நண்பர். அங்க போனாங்க, அங்க எல்லாம் அந்த காலத்து மேயரா வந்து படம் எல்லாம் தான் இருந்து மாட்டி விட்டுருந்தா. இந்த இடத்துல போய் பெரியவா வந்தா இது என்ன கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. அது என்ன பண்றது, நான் உடனே படத்தெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அது அந்த காலத்துல வெள்ளக்கார காலத்துல அந்த இருந்த சில எல்லாம் படம் எல்லாம் இருந்தது. அங்க பெரியவா அதை பத்தி கவலையே படல. நாங்க போனோம், பெரியவா வந்து இருந்தா போயிட்டு அப்புறம் விசாரம் பண்ணி அப்புறம் படத்தெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ அது எதுவும் பெரியவா அனுகிரகம் தான் நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. அப்புறம் பெரியவா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதா,
நலிவடைந்த சமுதாயம். பெரியவா கூட இருந்து போயிருக்கேன்னாக்க அந்த காலத்துல பட்டி தொட்டின்னுவான். அதுபோல் பெரியவங்களோட டூர் போனோம்னா சின்ன சின்ன தெரு இருக்கும். அந்த தெருக்குலாம் போவோம் நாங்க. கோழி எல்லாம் மேஞ்சின்னு இருக்கும், சாக்கடை ஓடின்னு இருக்கும். இருந்தாலும் பெரியவா வந்து நிற்பா, அவளுக்கெல்லாம் வீபதி கொடுப்பாரு, தினம் குடிங்கோ, இது என்ன கோவில் என்னன்னு கேட்பாரு. அதே போல் நாங்க வந்து பெரியவா கூட மேல ஏறி உட்காந்து போவோம். அங்க வயல்வெளியில் யாராவது நடவு நட்டுன்னு இருப்பா. உடனே அங்க போலாம் வந்து பாட்டு பாடி அண்ணாமலையார் அண்ணா ஏதோ பாட்டு தான் வச்சுட்டு இருப்பா வேன்ல. அதை பார்த்து வண்டியை நிறுத்த சொல்லுவா. அவளை ஓடி வருவா. ஓடி வந்து அவளுக்கெல்லாம் விபூதி குங்குமம் பிரசாதம் கல்கண்டு இருக்கும், திராட்சை பழம் இருக்கும். அதை கொடுத்துட்டு கருப்பு கயிறு வச்சுருப்பா. கொடுத்து அவன் என்ன ஊர் பண்றீங்க, என்ன சாமி இருக்கு, தினம் குளிங்கோ, கோவிலுக்கு போங்க, திருநூறு இட்டுங்கோ அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுவேன். அதே போல ரொம்ப பேருக்கு தெரியாது, நாதஸ்வரக்காரர்களுக்கு ஒரு ஸ்கூல் நடத்திருக்கா பெரிய ஆரம்பிச்சா. நாதஸ்வர பாடசாலை. நாதஸ்வரக்கார ஸ்கூல் நடத்துறதும் இல்லை, நாதஸ்வரம் தவில் அதெல்லாம் சப்ளை பண்ணிருக்கான். மடத்து மூலமா அவள நாதஸ்வரம் தவில் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதே போல கோவில் பூசாலிகள் மாநாடு நடக்கும். பெரியவங்க பேப்பேன், பெரியவா எப்படி எவ்வளவு தூரம் அவர் யோஜனை பண்றாங்க, என்னை நீ வராத அப்படின்றார். ஏன்னா அப்ப சர்வீஸ்ல இருந்தேன் நான் வந்து நான் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணா தப்பா நினைச்சுப்பா எல்லாரும் இல்லையா, பிரச்சனை நீ வராத அப்படின்னு. நீ ஏன் வராதுன்னு சொல்லிட்டு பெரியவா அவங்களே போயிட்டு அப்ப புரியல எனக்கு. அப்புறமா தான் போயிட்டு புசாலிகள் மகாநாடு நடத்துவாரு, அர்ச்சகர்களுக்கு மகாநாடு நடத்துவாரு. அர்ச்சகர்களுக்கு எல்லாம் ஒரு நிதி ஒண்ணு திரட்டி ஆளுக்கு மாசம் ஒரு ரூபாய். அன்னைக்கு புதுப்பெரியவா பத்தி பெரியவா பேசும்போது சொல்லிட்டு இருந்தா, ஒரு சிஸ்டம் இருந்தா மடத்துல ஒரு ரூபாய் கொடுக்கணும். அது வாங்கறதுக்கு ஒருத்தர், அக்னாலஜி பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன், பிரசாதம் அனுப்புறதுக்கு ஒரு எல்லாம் கரெக்டா பண்ணி வச்சுட்டா பெரியவா. யாராவது டொனேஷன் கொடுக்குறாளோ அவளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து அக்னாலஜி பண்ணி அதை போஸ்ட் பண்றதுக்கு ஒரு குரூப், அது சரியா போய் சேர்றதுக்கு ஒரு குரூப். அது போல அர்ச்சகர்களுக்கெல்லாம் ஒரு நிதி ஒன்று சேர்த்தி அவளுக்கு மகாநாடு நடத்திட்டு இருந்தாரு. அதே போல நம்ம திருவாரூர்ல பிறக்கிறது மூர்த்தி அப்படின்னு சொல்லிருப்போம். எல்லாம் கட்டுக்கதை ஏதோ சொல்லிட்டு இருக்கான், பாபார் பசங்க சொல்றாங்கன்னு காலம் தெரியல. ஆனா மும்மூர்த்திகளும் ஜனிதம் பண்ண இடம் அது யாருக்கும் தோன்றது இல்லை. மும்மூர்த்திகளும் சங்கீதத்துல தியாக பிரம்மமோ சர்மசாஸ்திரியோ தீட்சிதரும் பிறந்த ஊர். அது பெரிய ஆச்சரியம் இல்லை. அது எப்படி நடக்கும்? அது நடந்தது ஒருத்தனும் புரியல. பெரியவா காலத்துல அந்த 3 பேர் ஜனன ஸ்தானத்தை பெருசா ஆக்கி எல்லாரும் வரும்படியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 எல்லாரும் போய் தரிசனம் பண்ற தலைமை ஆக்கிருந்து புதுப்பெரியவாடு தான் தரும். அப்படியா? ஆமா ஆமா ஆமா, அவர் தான் ஏற்படுத்தினார் அது. அது போல சங்கீத வித்வான்கள்லாம் வந்து வயசான காலத்துல அவளுக்கு பணம் இருக்கான்னு சொல்லிட்டு வாகையக்கார ட்ரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சு அவளுக்கெல்லாம் மாசம் பணம் அனுப்புறது அப்படின்னு சொல்லி பண்ணார் அவரு. அதே போல தமிழ்நாட்டுல எல்லாம் தெரியும், அண்ணாமலைன்னு பேர் வச்சுப்பா, சிதம்பரம்னு பேர் வச்சுப்பா, காசின்னு பேர் வச்சுப்பா. சர்வீஸ்ல ஒருத்தர் ஸ்ரீரங்கம்னு ஒருத்தர் பேர் வச்சு ஆச்சரியமா இருந்தது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி ரங்கநாதன் வச்சுப்பா, ரங்கநாயகன் வச்சுப்பா, இந்த பேரே ஸ்ரீரங்கம். அதே போல ரயில்வேல் சுனில்குமார்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் பையன் பேர் மலை. ஏன்னு மலைன்னு பேர் வச்சிருந்தாக்க உத்தர சுவாமி மலை சார். பெரியவா வந்து சவுத் இந்தியன் கல்ச்சர், சவுத் இந்தியன் ஆர்கிடெக்சர், மூர்த்திகளுடைய உருவம் அமைப்பு, பூஜை கிரமம், அதான் நார்த் இந்தியா அவங்க கவலைக்கு தெரியணும்னு சொல்லிட்டு உத்தர சுவாமி மேல டெல்லியில ஆரம்பிச்சு பெரியவா தான். இவர் ஸ்ரீ வெங்கட்ராமன் அவெல்லாம் ஹெல்ப் பண்ணான். உத்தர சுவாமி மேல became a big center for இது டூரிசம் மாதிரி ஆயிப்போச்சு. எந்த விஐபி எந்த நாட்டுல இருந்து வந்தா கூட அவருடைய ஐட்டனரியில உத்தர சுவாமி மேல ஒண்ணு இருக்கும். உத்தர சுவாமிக்கு நான் நரதிரியம் போயிருக்கேன், பெரியவா கூட போயிருக்கேன், தனியா போயிருக்கேன். நம்ம பூஜை முறை சுவாமி எப்படி இருக்கும் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு உத்தர சுவாமி மேலதான் காரணமா இருந்து. அந்த சுவாமி மேல மலை பேருந்து பையன் வச்சிருக்கான். அவன் இவன் டெல்லியில ஒர்க் பண்ணிருந்தான். அவன் நார்த் இந்தியன், அவன் பையன் பேர் மேல வெளிநாட்டுல இருக்கான். அதே போல நார்த் சவுத் இன்டகிரேஷன் பெரியவா பண்ண. பெரியவா நான் மகாபெரிவா பாஷையில பற்றி சொல்லிருக்கேன். பேசினாருனாக்க எப்படி எல்லாருக்கும் பின் டிராப் சயின்ஸ்ல கேட்டுருப்பாங்க. மகாபெரிவா வந்து தமிழ்ல தான் பேசுவார், தெலுங்குல பேசுவார்.
புது பெரியவாளும் பால் ஹிந்தியில சரளமா பேசுவார். ஆமா. ஹிந்தியில ரொம்ப சரளமா பேசுவார். அது ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அது போல பெரியவா வந்து ஹிந்தியில ரொம்ப சரளமா பேசி நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் அவளை எல்லாம் ஒண்ணா நம்ம மடம் நாம சொல்ற மாதிரி நம்ம மடம்னு சொல்ற மாதிரி பெரியவா நார்த்துக்கு போனோம் எல்லாம் நான் காஞ்சி மட்டும் நம்ம மடம் அப்படி சொல்றாரு. ஒரு காலத்துல நம்ம மடத்துக்கு பேர் வந்து கும்பகோணம் மடம்னு சொல்லுவோம். கும்பகோணம் சங்கராச்சாரியார் சொல்லுவான். கும்பகோணம் சங்கராச்சாரியர். அதுக்கப்புறம் தான் காஞ்சி சங்கராச்சாரியார், காஞ்சி மடம் அப்படின்னு இந்தியா அப்புறம் தெரிய ஆரம்பிச்சது புது பெரியவா. பெரியவா மகாபெரியவா நிறைய தரம் போயிருக்கார் எல்லாருக்கும். அவர் தான் முதல்ல இந்தியா பூரா சனாதன தர்மத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போனது. அவர் வகுத்த பாதையில போய் அதை செப்பனிட்டு அதை விரிவாக்கி எல்லாரும் அதுல போற மாதிரி பண்ணது புது பெரியவா தான் பண்ணாரு. நாட்டுக்கு 3-4 தடவை போயிருக்காரு. எங்க பார்த்தாலும் அவர் எங்க போனாலும் பெரிய மதிப்பு அவர் போறதுமே தெரிஞ்சுக்கேன். ஏகே டயர்ஸ் மோடி அவெல்லாம் வந்து தாசான தாசனா இருப்பாங்க பெரியவா கிட்ட போய். இந்த காலத்து பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ வாஜ்பாய்ஜி அவர் இருப்பாரு. எல்லாரும் நிறைய பெரியவா எனக்கு பர்சனலா பண்ண அனுகிரகம் அது 2-3 சொல்லணும் அப்படிங்கிறது. காஞ்சியில காமாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகத்துக்கு பெரிய கூட்டம், எம் ஜோஷி பெரிய பெரிய மனுஷன்லாம் வந்திருந்தா நானும் சாதாரண போயிருந்தேன். நான் போயிருந்து முதல் கால் இதுக்கு கும்பாபிஷேகம் 10 நாள் பூஜை அட்டன் பண்ணேன். மறுநாள் காத்தால கும்பாபிஷேகம், கடைசி கால பூஜை. காத்தால 4 மணிக்கு எழுந்து போயிட்டு நான் பெரியவா வந்துட்டான். பெரியவா வந்து ஜாகசாலையெல்லாம் போனா குப்பினடியே நானும் போயிட்டு இருந்தேன். பால பெரியவா எம் ஜோஷி அவெல்லாம் வந்து அவ கூட இதுல காமாட்சி அம்மன் கோவில்ல பேச்சுன்னு எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டான். ஏன்னா கும்பம் வரப்போறது அங்க இடத்த பிடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு கும்பம் கூட்டம் நிறைய இல்லை. ஸோ தீபாவளி நடந்தது. நடந்த உடனே பெரியவாளுக்கு பிரசாதம் கொடுத்தான். பெரியவா அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு எனக்கு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. பெரியவா கையால யாகசாலையில பிரசாதம் வாங்கிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது பிரசாதத்தை வாங்கிட்டே வந்துட்டோம். அப்புறம் ஒரு முறை மிஸ்டர் சங்கர் தயாள் சர்மா பயிர்த்து வரதா இருந்தது. நான் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வரதா நாங்கெல்லாம் காத்துட்டு இருந்தோம். ஒரு பெரிய பண்டில்ல சால்வை வந்திருந்து வயசுத்தன் கூட வாழ்வான் கொடுக்கறதுக்காக சால்வை அறிஞ்சினா பெரியவா முதல் சால்வை கிருஷ்ணமூர்த்திக்கு போட அப்படின்னு எனக்கு தூக்குவாரி போட்டது. எனக்கு அந்த சால்வை மண்ணில் பிடிச்சி முதல் சால்வைய எனக்கு தரிச்சு சொன்னா. அப்புறம் ரொம்ப வருஷமா எங்களுக்கு எல்லாம் ஒரு பையனாங்க திருவண்ணாமலையில நம்ம மடத்துக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோஜனை பண்ணிட்டு இருந்தோம். இங்க ஒரு பக்தை அவளுக்கு கொஞ்சம் நிறைய இடம் இருந்தது. அவகிட்ட பேசினப்போ இங்க ஒரு காமாட்சி அம்மன் கோவில் ஒண்ணு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இல்ல ஒரு விருத்தாசிரமம் கட்டணும் அப்படின்னு. கட்டலாம், காமாட்சி அம்மன் கோவில் கட்டலாம், ஒரு கோசாலை ஒண்ணு வைக்கலாம், விருத்தாசிரமம் ஒண்ணு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணோம். அந்த அம்மா வந்து எனக்கு அங்கே காஞ்சிபுரத்தில் யாரு நான் அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போய் முதல்ல பாலப்பரிவா கிட்ட காட்டினா பாலப்பரிவா சரி ரொம்ப நல்ல ஐடியா தான், பெரியவா கிட்ட அழைச்சிட்டு போவாங்க. பெரியவா கிட்ட அழைச்சிட்டு போய் சொன்னோம். அவன் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா இது காமாட்சி அம்மன் கோவில் கட்ட போறோம். சரி, விருத்தாசிரமம் பண்ண போறோம், கட்டுவோம், கோசாலை கட்டுவோம். பெரியவா சொன்னா விருத்தாசிரமத்துல வந்து யஜ்யோம வீதிகள் தான் வந்து தங்கணும் அப்படின்னு. அந்த அம்மா சொன்ன நான் வந்து பகவான் ரமண மகர்ஷியோடைய பக்தன். நான் எங்களுக்கு ஜாதி வித்தியாசம்லாம் கிடையாது, அதனால எல்லா ஜாதிக்காரரும் தான் நான் வந்து ஓல்டேஜ் வந்து தங்க அப்படின்னு சார் பண்ணுங்க, இன்னும் பிரச்சனை என்றால் அது. பட் நாங்க ஸ்ரீமடத்துல நடத்த முடியாது. ஏன்னா எங்க மடத்துக்கு கொள்கை என்னன்னாக்க விருத்தாசிரமம்னா பர்டிகுலர் குரூப்பை சேர்ந்தவங்க வரணும்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா ஆரம்பிங்கோ, நான் கவர்மெண்ட்டுக்கு சொல்றேன், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எல்லாம் பண்றேன், நீங்க ஆரம்பிங்கோ. காமாட்சி அம்மன் கோவில் எங்க கண்ட்ரோல் இருக்கட்டும், கோஷால நீங்க வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ, நாங்க வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், விருத்தாசிரமும் நீங்க கட்டுங்கோ, உங்களுக்கு நான் உதவி பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. பாலபீரம் சொல்லிட்டு வந்தோம். இங்க வந்து நம்ம ஸ்ரீமாதா ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, பாலாஜி பெரியவா வந்து அதை ட்ரஸ்ட் டிராஃப்ட் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னா ட்ரஸ்ட் டிராஃப்ட் பண்ண அந்த அம்மாட்ட கொண்டு போனோம். அந்த அம்மா வந்து மோஸ்ட் ஷாக்கிங்லி நான் தான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு பிரசிடென்டா இருப்பேன்.
அது எப்படிமா பெரியவா இருக்கிற ட்ரஸ்ட்ல பெரியவா தானே இருக்க முடியும், நீங்க எப்படி இருக்க முடியும்? இல்ல நான் தானே நிலமெல்லாம் கொடுக்குறேன். நான் சரிப்பட்டே வராது அது. ஏன்னாக்கா பெரியவா பேர் இருக்கிற ட்ரஸ்ட்ல வந்து காமகோடி ட்ரஸ்ட்ல பெரியவா தான் இருக்கணும். நீங்க இருக்கன்னு எங்களுக்கு அது சரிப்பட்டு வராது, நீங்க உங்க சௌகரிய பிரகாரம் நடத்துங்க அப்படின்னா அந்த மாமா வந்து இல்ல வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, அது ஒரு இடத்த நான் உங்க சங்கர மடத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். சங்கர மடம் எங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும், காமாட்சி அம்மன் கோவில் நீங்க வச்சுங்க, கோசாலை நீங்க பண்றதும் நாங்க பண்ண விருதாசிரமம் நீங்க யார் அவ்வளவுதான் சேர்த்துக்கணும்னு சொல்லி பெரியவாட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி பெரியவா சொன்னோம், நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை வரும்போது அது இனாகரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பெரியவா சரி அப்படின்னா பெரியவா வந்தா இடத்துக்கு அழைச்சிட்டு போனோம். பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்கள்லாம் கூட்டி அவகிட்ட சொல்லணும், இதை சொல்லிட்டு யாரா ட்ரஸ்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி ஊர்ல ஜனங்கள்லாம் கூட்டி ஒரு மண்டபத்துல மீட்டிங் வச்சது. பெரியவா வந்தா. அப்போ பெரியவா கேட்டுன்னு இருந்தாரு, கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு பேர் மேடையில இருந்து. சவாலுக்கு வேற வழி இல்லாம கிருஷ்ணமூர்த்தி பேரை போட்டுட்டாங்கல்ல. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, யாரார் பெரியவாள்லாம் சொன்னாலோ அவ யாரும் வந்த பூமி பூஜை நானும் என் சந்தானம் தான் போய் பண்ணோம். நாராயணியர் மதுரையில் எங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அவர்லாம் இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மீட்டிங் எல்லாம் வந்து பெரிய கூட வந்திருக்காரு. அவரு கிருஷ்ணமூர்த்தி பேரை சொல்லல, அவர் மேல தப்பா சொல்லறேன்னு அவர் இருக்கிற சூழலில் நினைச்சு பேசாம இருந்திருப்பார் போல் இருக்கு. அவர் பண்ணார் இவர் பண்ணுவார் அப்படின்னா கடைசியா போயிட்டு பிராணெல்லாம் போட்டு ஆரம்பிக்கலான்னு ஒருத்தரும் வரல. அப்புறம் நாராயணியா கிட்ட வந்து அங்கேதான் நம்மலாம் தங்குவார போறப்பெல்லாம் என்ன பண்றது இப்போ அப்படின்னாரு. அவர் சபதியை வர சொல்லியாச்சு, என்ன பண்றதுன்னு தெரிஞ்ச நீ அப்புறம் நீங்க 2 பேரும் வந்து பூஜை பண்ணுமா? சரி நாங்க தான் பூஜை பண்ணி இப்ப கூட பொது பெரியவா யாரா வந்தாலும் கிருஷ்ணமூர்த்தி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி, நான் எல்லாம் பெரியவா காரணம் அப்படின்னு சொல்லி இது ஒண்ணு நடந்து. ஒன்னொன்னு வந்து நீ போன தினம்னா சொல்லிருக்கோம், நாங்க அஞ்சுவரத்தில் தங்கியிருந்தோம் பெரியவா கூட. பெரியவா காலத்தால 5:30 மணிக்கெல்லாம் பொது பெரியவா ஜெயதேச சாமுதாசனம் கிடைச்சிடும். பால பெரியவா கொஞ்சம் லேட்டா அப்புறம் பார்த்து அப்புறம் தான் போய் பார்ப்போம். அன்னைக்கு ஒரே காலத்தால ஏந்தோம்னா ஒரே ஆசிரமத்துல சோமச்ச ஆக்டிவிட்டி என்னன்னு தெரியல. பெரிய 2 பேரும் புறப்பட்டா பின்னாடி வாடினாரு. எங்கிட்ட போனா 2 பேரும் ஒரு வேலை எண்ணி வேலை ஏறி உட்காந்துக்கோங்க. வேலை எனக்கு வந்து இருட்டு மேன் போச்சு. கொஞ்சம் தூரம் போனா ஒரு இடத்துல நின்று எல்லாரும் இறங்கினா அங்க போனா வைத்தியெல்லாம் இருந்தா அப்புறம் பார்த்தாக்க நவகிரகம் பூஜை எல்லாம் பண்ணா அடிக்கல் நாட்டுறான். அடிக்கல் நாட்டத்துக்கு முதல்ல வந்து பொது பெரியவா வேலை எடுத்து வச்சா, அடுத்தது பால பெரியவா எடுத்து வச்சா, அப்புறம் பெரியவா கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஒரு கையில் கல்லு கொடு அப்படின்னாரு. எனக்கு என்ன பண்றது எடுத்து வச்சேன். அதுதான் இப்ப இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு கடகால் பூமி பூஜை பண்ணது. அது அப்படியா? 93-ஆ? ஆமா 93ல. அது எனக்கு காலேஜ் வரப்போறது என்ன பண்றது ஒண்ணு தெரியவே தெரியாது. ஏன்னா அழைச்சுன்னு போய் அவன் அடிக்கல் நாட்டும் போது என்னையும் ஒரு கல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பெரிய விஸ்வவித்யாலயா போய் இப்போ அந்த விஸ்வவித்யாலயில என்னையும் ஒரு மெம்பரா போட்டு, அது கமிட்டி மெம்பரா போட்டு, இப்ப கூட பெரியவா சொன்னா வந்துடுறேன் அப்படின்னு. நான் மெட்ராஸ்ல கிரீம் போயின்னு இங்க திருவண்ணாமலை வந்து போறது கஷ்டமா இருந்தது. அப்ப நீலகண்டையர் மேஜென்ட் இருந்தாரு. அவர் சொன்னார், கார் ஒண்ணு கொடுக்குறோம் வந்துட்டு போய அப்படின்னாரு. அவரு வந்துட்டு போ, நம்மத்துலயே சாப்பிடலாம். அப்பெல்லாம் நீலகண்டையர் ஆவாத்துக்கு தான் சாப்பிடறதுக்கு அழைச்சின்னு போவாருங்க 2 பேரையும். வெளியில எங்கேயும் சாப்பிட வேண்டான்னு. பெரியவா கூட போனாக்க பூஜை முடிஞ்ச உடனே நாராயணியர் ஸ்ரீகண்டன்லாம் வந்து பெரியவா பிச்சார் உடனே பிஷப் கொண்டு கொடுத்து சாப்பிடுங்க அப்படிங்களா, பிரைவேட்டா சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னாக்கா பூஜை கட்டுல சாப்பிடுங்க அப்படின்னா, பூஜை பண்றவெல்லாம் வந்து தனியா உட்காந்து அவா கூட சாப்பிடுவோம். அப்படி இல்லை அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்கே மாமாவெல்லாம் தனியா ஒரு லஞ்ச் வச்சிருந்தா, அதை சாப்பிடுங்க அப்படின்னு. நீலகண்டையர் இல்லை நீ அங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீயும் சம்சாரம் அம்மாத்துல தான் சாப்பிடணும் அப்படின்னாரு. அதனால நீலகண்டையருக்கு வரைக்கும் அங்கதான் போய் சாப்பிட்டு இருப்போம். அவர் சொன்னார், கார் அனுப்புறேன் திருவண்ணாமலையில இருந்து வந்துன்று நம்மாத்தையே சாப்பிடு மீட்டிங் அட்டன் பண்ணு அப்படின்னாரு. அது கொஞ்ச நாள் அட்டன் பண்ண பிரசாரமா இருந்து போன வாரம் பெரியவா வந்தப்ப சொன்னா, யூனிவர்சிட்டி ரொம்ப பெருசா போயிட்டு வாயனு அப்படின்னு சொன்னாரு. சரி வரோம் அப்படின்னு. புதுசா பெரியவா வந்து எனக்கு ஒரு கைங்கறி ஒண்ணு பண்ண சொல்லிருக்காரு. இப்போ நான் இங்க வந்த உடனே பெரியவாக்கு சொன்னேன், மடம் வந்துட்டு அது பெருசா கட்டணும். அப்புறம் எக்ஸ்பேண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. பெரியவாரெல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு வருவா கூட போவோம். இப்ப பெரியவா அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டாரு. போன மாசம் வந்தப்ப சொன்னாரு, இப்ப நம்ம அடிக்கடி வந்துட்டு இருக்கோம்,
நிறைய சன்னியாசிகள்லாம் வந்து தங்கணும்னு சொல்றா, பக்தர்கள்லாம் வரணும்னு சொல்றா. இங்க ஏதாவது இடம் ஏதாவது கிடைக்குமா வீடு ஏதாவது கிடைக்குமா பாருங்களேன், பாடைக்கு எடுத்துக்கலாம், வாங்கறதுனால வாங்கினா பெரியவன். அப்பவே நான் சொன்னேன், தெரிஞ்சவெல்லாம் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போயிட்டா, வீடெல்லாம் காலியா இருக்கு, ஸ்ரீமடத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அப்புறம் ஸ்ரீமடம் வரும்போதும் ஸ்ரீமடத்துக்கு ரோடு நடுவில் ஒண்ணுமே பில்டிங் இல்லை, அது கவர்மெண்ட் லேண்ட் தான். அப்ப கலெக்டர் கிட்ட சொல்லி நம்ம வாங்கிக்கலாம்னு சொன்னேன். அப்ப யாரும் திறந்தே எடுத்துக்கல. இப்ப விலையெல்லாம் எக்கச்சக்கமா ஏறி போச்சு, இப்போ இல்ல பாருங்க அப்படின்னாரு. சரி 2-3 பேர்கிட்ட சொன்னேன். திடீர்னு நேற்று வந்து 2-3 பேர் நாங்க திருவண்ணாமலையில தங்கறதா இருந்தோம், இப்ப நான் தங்கறதுக்கு முடியல எங்களுக்கு, அப்படி அந்த இடத்த மடத்து கொடுத்துறீங்களா, வாடகைக்கு வேண்டாம் வித்துடுறேன்னு சார் பெரியவா கிட்ட சொல்லிட்டேன் நேற்று. நம்ம ரகு அவா கூட பேச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்போ புதுசா வந்து நடந்ததுன்னா நிறைய பக்தர்கள், பெரியவாளோட பக்தர் வரலாம். இப்போ மாமா வந்து பெரியவாளுக்கு ஒரு கோவில் ஒண்ணு கட்டி ஒரு அழுத்தத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கு. முன்னாடி ராமநாதையன் ஒருத்தர் இங்க தாமர பாலனையில பூஜை பண்ணிட்டு இருந்தார். ஒரு அழுத்தத்துக்கும் ஹோமம் பண்ணி பூஜை நடந்துட்டு இருந்து அது நடுவில் விட்டு போச்சு. இப்போ வந்து பாலபரிவா ஆக்ஞா பண்ணி மாமா நடத்திட்டு இருக்காரு. இப்போ அது ரொம்ப விசாலமா ஆகி போய் நிறைய பேர் வரத்துக்கு இது போல இடமெல்லாம் கிடைக்கணும், ரொம்ப சௌகரியமா இருக்கும். அது பெரியவரோட அனுக்கிறதா வேணும், அது பெரியவரோட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசலாமா வேண்டாமா? அது வந்து நீங்க இங்கிலீஷ் வந்து செப்பரேட்டா நீங்க செலக்டடா இன்சிடென்ட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் செகண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. அதை ரிப்பீட் பண்ணல. அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்பெஷலா நீங்க ஃபுல்லா ஒரு பண்ணீங்கன்னா ஒரு செப்பரேட்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். செப்பரேட்டா ஒரு 100 நாளைக்கு செப்பரேட்டா ஆமா பண்ணிக்கலாம். செப்பரேட்டா ரொம்ப சந்தோஷம். நீங்க முன்னாடி உட்கார்ந்து பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரிவா. தேங்க்யூ.